அல்லாஹு 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 அல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். தினம் ஒரு மசாயில் என்கிற அடிப்படையில் இன்றைய தினம் ஒழுவினுடைய மக்ரூஹல் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மார்க்க சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒழு செய்கிற போது தண்ணீரை இஸ்ராஃப் செய்யக்கூடாது. தண்ணீரை இஸ்ராஃப் செய்வது அது ஒழுவினுடைய மக்ரூஹாக ஆகிறது. ஆற்றின் ஓரத்தில் உட்கார்ந்து ஒழு செய்தாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த இடத்தில் ஒழு செய்தாலும் சரி, 3 தடவைக்கு மேல் கழுவக்கூடாது. 3 தடவை கழுவுவது சுன்னத்தாக இருக்கிறது. 4 முறை 5 முறை என்று கழுவினால் அது ஒழுவினுடைய மக்ரூஹாக ஆகிவிடும். எனவே எந்த உறுப்பையும் 4 முறை கழுவக்கூடாது. அதிகமான தண்ணீரை கொண்டு ஒழு செய்யக்கூடாது. இரண்டாவது விஷயம், ரொம்ப குறைவான தண்ணீரை கொண்டு ஒழு செய்வது கூடாது. ஏனென்று சொன்னால் ஒழுவினுடைய உறுப்புகளை கழுக வேண்டும் என்று வந்துள்ளது. நாம் மசஹ் செய்வதை போன்று தண்ணீரை கொண்டு தடவக்கூடாது. அந்த அளவுக்கு குறைவான தண்ணீரை கொண்டு ஒழு செய்யக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பையும் கழுக வேண்டும். கழுவுவதற்கு பதிலாக தண்ணீர் குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தினாலேயோ, அல்லது குளிராக இருக்கிறது, அல்லது இன்ன பிற காரணத்தினால் தண்ணீரை கொண்டு தடவக்கூடாது. அது தடவினால் ஒழு கூடாது. ரொம்ப குறைவான தண்ணீரை கொண்டு ஒழு செய்வது மக்ரூஹ் என்று வந்துள்ளது. மூன்றாவதாக, தண்ணீரை முகத்திலே அடித்து கழுகக்கூடாது. ஏதாவது நம்ம வெளியே போயிட்டு வந்திருக்கிறோம், நாம் ஏதாவது வெளியே போயிட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுவதற்காக வேண்டி முகத்தில் அடிச்சனை செய்யக்கூடாது, முகத்தை கழுவக்கூடாது. 4வது, பேசிக்கொண்டே ஒழு செய்யக்கூடாது. பேசிக்கொண்டே ஒழு செய்வது மக்ரூஹ். 5வது, அடுத்தவங்கள்ட்ட எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது அடுத்தவர்கள்ட்ட உதவி தேடுவது மக்ரூஹாக இருக்கிறது. ஆக இந்த 5 விஷயங்கள் ஒழுவினுடைய மக்ரூஹ்கள். ஒழுவினுடைய முக்கியமான மசாயில், ஒரு சில மசாயில் என்னவென்று சொன்னால், பொதுவாக மாவு பிணையிறாங்க, ரொட்டிக்காக வேண்டியோ அல்லது இன்ன பிற காரத்துக்காக வேண்டி மாவு பிணையிறாங்க. மாவு பிணையிறும் போது நகத்தினுடைய இடுக்குகளில் மாவு போய் உட்கார்ந்துக்குச்சு. அதுக்கப்புறமா போய் ஒழு செய்கிறாங்கன்னா அந்த மாவெல்லாம் நன்றாக எடுத்து விட வேண்டும். அந்த அளவு கொஞ்சோன் பகுதியில் கூட ஒழுப்படலைனா ஒழு கூடாது, தொழுகையும் கூடாது. எனவே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், மாவை பிணையிறாங்க. அப்படி பிணைகிற போது நகம் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. நகம் வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ போய் என்ன செஞ்சுக்கும், நகை இடுக்குகளில் மாவு உட்கார்ந்துக்கும். அப்பொழுது அந்த இடங்கள்ல தண்ணீர் படாது. அந்த நகத்தினுடைய அந்த ஓரத்தில் நகமும் சதையும் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்தில் கூட தண்ணீர் சேர வேண்டும். அதே போன்று ஒருத்தர் அடர்ந்த தாடி வச்சிருக்கார் அப்படின்னா அந்த அடர்ந்த தாடியினுடைய உள்பகுதி, தாடையின் கீழ்ப்பகுதியில தண்ணீர் சேர்க்க வேண்டும். தாடி தொங்கிக் கொண்டு இருக்கிறது, அந்த தொங்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் சேர வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் தாடையின் கீழ்ப்பகுதியில், தாடியினுடைய உள்பகுதியில் தண்ணீர் சேருவது அவசியம். எனவே தாடியை நன்றாக கோதி கழுக வேண்டும். எனவே மார்க்க சட்டங்களை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.